ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட பனானா லீஃப் சேனலில் போடுற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் வைசியால் வீதியில் இருக்கிற கரூர் ரங்கநாதன் கரம் ஸ்டால் அந்த ஒரு கடையில் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்நாக் கடை. அதாவது என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த தட்டு வடை செட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பிரபலம். இவங்க வந்து இந்த கரூரில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக் வந்து ஈவினிங் டயத்தில் ரொம்ப பிரபலம். அது கோயம்புத்தூரில் இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விதவிதமான காம்பினேஷன்ஸில் இந்த தட்டு வடை செட்டு வந்து இவங்க அதான் தட்டை முறுக்குக்கு நடுவில் வச்சு அந்த ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது தவிர பப்பு ரோட்டா அப்படின்னு ஒரு ஐட்டமும் செஞ்சு இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் இன்றைக்கி இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது எல்லாம் ருசி பார்த்து நீங்கள் உங்களோட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ், இப்போது இந்த கரூர் ரங்கநாதன் கரம் ஸ்டாலோட ஓனர் அவர்கிட்ட இப்போ இந்த கடையை பற்றி கொஞ்சம் பேசலாம். சார் வணக்கம். இந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கடை வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இதை உங்கள் கடையோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னங்கிறது நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்க. இது வந்து கரூர் கரம் ஸ்டாலுங்க. இது கரூர்லேயே 65 வருஷமாக இருக்குங்க இந்த கடை. இங்கே வந்து இப்போ வந்து 4 வருஷம் ஆகுதுங்க. ஆமாம், வைசால் வீதியில் 2 வருஷம் ஆகுதுங்க வச்சு. ஆமாம், இந்த கரூர் ரங்கநாதன் அப்படிங்கிறது உங்கள் அப்பா பேர் இல்லையா? கரூர் ரங்கநாதனுங்கிறது எங்கள் அப்பாங்க. உங்கள் பேர்? என் பேர் ஆர் ராஜகோபால். நீங்கள் கணவன் மனைவி 2 பேருமே இந்த கடையை பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இப்போ எப்படி நீங்கள் தான் இந்த டிஷ்ஷெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நீங்கள் தான் மெயினாக எல்லாம் ப்ரிப்பரேஷனா? ஆமாங்க சார், எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அதை அப்படியே செஞ்சுட்ருக்கோம். 65 வருஷம் அவங்க என்ன டேஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு. இப்போ இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட என்ன விரும்பி சாப்பிட்றாங்க? என்ன வந்து உங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது? இங்கே வர கஸ்டமர் வந்து செட்டு சாப்பிடுவாங்க, அப்புறம் பொரிகரம் சாப்பிடுவாங்க. சரி, எங்களுக்காக சில ஐட்டங்களை செஞ்சு காமிங்க. நாங்கள் கேமராவில் எங்கள் வியூவர்ஸோடு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். சரி. இது வந்து புதினா செட்டு இப்போ வைக்க போகிறோம். ஒன்று போதும் உங்களுக்கு. எனக்கு பன் அப்போ புதினா சட்னி வேண்டாங்களா? அம்மா புதினா சட்னி. புதினா சட்னி. இது இந்த மாதிரி 9 வகையான சட்னி இதில் வச்சு செஞ்சு கொடுப்போம். இதில் 9 வகையான சட்னி வச்சு செட்டு. இது வந்து பன் செட்டுங்க. இது இந்த அப்போ செஞ்சு பார்ப்போம். ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து தேங்காய் சட்னி, இது மேலே வெஜிடபிள் வச்சுட்டு மேலே வந்து பீட்ரூட் சட்னி லைட்டாக டீப் பண்ணி, அப்புறம் இது புதினா சட்னி. இது வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணி 4 பீஸாக கட் பண்ணி இது வந்து பைன் பன் செட்டு. இது வந்து ஸ்பெஷல் பன் செட்டுன்னா இதில் வந்து தக்காளி, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம். அது வந்து ஸ்பெஷல் பன் செட். முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுட்டு
சாலட்டு போட்டு நம்ம எவ்வளோ சட்னி வேணுமோ அவ்வளோ காரம் போட்டு பெப்பர் கொஞ்சம் லைட்டாக, சால்ட்டு ஒரு பிஞ்ச், தட்டு முறுக்கு ஒரு 3 பீஸ். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டம்ளர் பொரி போட்டு முட்டை பொரிக்கிற ரெடி ஆயிடுச்சுங்க. பப்பு ரொட்டை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா, இதுக்குன்னு உண்டான மெத்தேடு, தோசை மெத்தேடு, அரிசி ஊற வச்சு செஞ்சு அது தோசை ஊற்றி பிச்சு போட்டு வாணலியில் வந்து நம்ம பருப்பெல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வேக வச்ச பருப்பு போட்டு இந்த பிச்சு போட்ட தோசையை வந்து அதில் கலக்கி லெமனு உப்பு போட்டு ரெடி பண்ண பப்பு ரொட்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம டேபிள் முன்னாடி இருக்குது. இதெல்லாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து தட்டு வடை செட்டு. நல்ல டேங்கியாக, ஸ்பைஸியாக, சூப்பராக இருக்குது. அப்படி உமிழ் நீர்னால் கிளப்பி விடுது. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, நல்லா இருக்குது. நொறுக்கல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 15 ரூபா. ரொம்ப ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு. நம்ம வந்து வெளியில் பேல்பூரி, காளான் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம் வெளியில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம டேஸ்ட் பார்த்துடாத ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸு. ரொம்ப ருசியாக இருக்குது. லைட்டான புளிப்பு சுவையோட, காரம், ஸ்பைஸோட, அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சட்னியெல்லாம் சேர்ந்து, அதே சமயத்தில் அந்த தட்டு முறுக்கோட மொறுமொறுப்போட ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது வந்து எக்கு தட்டை பொரி நொறுக்கல். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொரி, தட்டை முறுக்கு, பாயில்டு எக்குலாம் வந்து சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி அந்த பொரி தட்டை முறுக்கோடு மிக்ஸ் பண்ணி, அது கூட வந்து இந்த பீட்ரூட் சட்னி, பீட்ரூட் சின்ன சின்னதாக வெட்டின பீட்ரூட் ஷ்ரெடட் பீசஸ்ஸு, வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து பீட்ரூட் தட்டு செட்டு. இது சிமிலர் டு இந்த தட்டு செட்டு தான். சட்னியோட தான் சட்னி மட்டும் தான் வித்தியாசம். இது வந்து பீட்ரூட் சட்னி போட்டிருக்காங்க. ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த சட்னி, இந்த பீட்ரூட்டு, இந்த பீசஸ் எல்லாம் போட்டிருந்தாலுமே அந்த முறுமுறுப்பு குறையாமல் நல்லா கிறிஸ்பியாக, நல்லா ருசியாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ரிப்ரேஷன். இது வந்து பப்பு ரொட்டா.
இதனால் மைல்டு ஸ்பைஸோட மஞ்சத்தூள், இந்த பீட்ரூட், கடுகுளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு, அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா ஆப்பம், இந்த ஆப்பத்தையே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை வந்து கடுகுளுத்தம் பருப்பு, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் சட்னி கொடுத்துருக்காங்க, அது கூட சேர்ந்து டேஸ்ட் பார்க்கலாம். இந்த மெயின் டிஷ் பப்புரோட்டை வந்து கொஞ்சம் மைல்டு ஸ்பைஸில் ஒன்று, இந்த பீட்ரூட் சட்னி நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கும் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். இது வந்து பன் செட்டு. பன்னுக்குள்ளே ஜாம் பட்டர் வச்சு சாப்பிட்ருக்கீங்க. இந்த மாதிரி பீட்ரூட் சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. தட்டு முறுக்கு செட்டு, கரம் செட்டு, அப்புறம் பொரி, முட்டை செட்டு, பன் செட்டு, பப்பு ரொட்டி எல்லாமே டேஸ்ட் பண்ணி ரொம்ப டெலிஷியஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக் கிடையாது. இவங்க கடைக்கே இருக்கிற ஒரு யூனிக்கான டிஷ்ஷஸ் இதெல்லாம், இதில் ஒரு ஸ்நாக் ஐட்டம்ஸு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிஷியஸ் முருங்கை சூப். ஒரு முருங்கை சூப்போடு வந்து என்னோடய ஸ்நாக் எக்ஸ்பீரியன்ஸை நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிள் ரேட்ஸு. நீங்கள் போர்டில் நம்ம மெனு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்ஸு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நான் நல்லா கவனிப்பாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.